3 பேர் பேசினதையும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. மற்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா நிகழ்த்தக்கூடிய அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுல எடுபடாது. நாங்கள் இங்கே தனித்துவம் மிக்கவர்கள், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஒரு நேரடியான சவால் சூளுரைக்கிறார் முதலமைச்சர். ஒரு முக்கியமான பேச்சாவே நம்ம பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி அப்படின்றதா பேசுபொருள் இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணியில, இந்த பக்கம் கூட்டணி ஆட்சி குறித்துலாம் யாரும் பேசாதீங்கன்னு 2 கட்சிகளுமே மாறி மாறி அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதை எல்லாமே ஒரு வெப்பனா திமுக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாயிடுச்சோ? இல்லைங்க, பயம். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். என்ன பயம்? முதல்ல பாஜகவுக்கு கை இல்ல கால் இல்ல அப்படின்னாங்க. போன முறை கூட்டணி அமைச்சு 4 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு சட்டசபையில சிங்கமாக முழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இடையில சேரக்கூடாது அதிமுக பிஜேபி ரொம்ப ஆர்வம் காமிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஐயோ கள்ள கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தார். கோல் கோல் மத் கும்மா அப்படின்னார். எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் உங்க கடந்த ஆட்சியில உங்களோட யூபிஏ கவர்மெண்ட் விட அப்படின்னு தெளிவா பட்டியலாம் இட்டார், சொல்லிட்டு போயிட்டார். ஒரு விஷயம், நீங்க பிஜேபி வரலாறை தெரிந்து கொண்டுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா 1984ல 2 சீட்ல ஆரம்பிச்சு எம்பி சீட்ல, 1989ல 85 சீட்டு, 1999ல 182 சீட்டு, 2014ல 282 சீட்டு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் 2024ல சேரக்கூடாத கட்சிகள் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், என்னென்ன கட்சியெல்லாம் எதிர்கட்சிக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுலயும் எங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 303 சீட்டு வாங்கி 224ல நாங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சு நிக்கிறோம். ஆக வரலாறை தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அமித்ஷா எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி என்பது உறுதி அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டுதான் பயத்தில் பிதற்றுகிறார். என்ன காரணம்? இவங்க சொன்னாங்க எந்த கட்சி சேர்ந்தாலும் பாஜகவோட காணாம போயிடும். கொள்கையை இந்த நாட்டின் நலத்துக்காக வளத்துக்காக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எந்த கட்சி கூட இருந்தாலும் அந்த கட்சிக்கு கொள்கை சரியில்லை என்றால், மக்களுக்காக இல்லை என்றால் அந்த கட்சி காணாம போயிடும். இதுதான் உண்மை. நல்லதா கெட்டதா கம்பேர் பண்ற மக்கள் முடிவு வந்துடுறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பாஜகவுடைய நிதி வந்தால், பாஜகவோட தேச நலனுக்காக இருந்தால் நீ தொடர்ந்து செய்யலாம். இதுதான் உண்மை, யதார்த்தம். நிதிஷ்குமாரே சொல்லிட்டாரே, நான் தெரியாம இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச உருவாக்கிய நிதிஷ்குமார் சொன்ன வார்த்தை, இனிமேல் நான் திரு ஜி கே நாகராஜ், உங்களுக்கு தெரியாது இல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படின்றது இங்க அதிமுக திமுக மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பவும் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுக்கான வாக்கு வங்கிங்கிறது என்ன அப்படின்றது தெரியும். அவர் அதுதான் மறுபடியும் முதலமைச்சர் அடிக்கோடிட்டு காட்டுவது. எந்த ஷா வந்தாலும், அதுதான் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் சொன்னது, அது வந்து டெல்லி இங்க ஆள முடியாது, அது ஷா அப்படின்றத அவர் பொதுமைப்படுத்தி அவர் சொல்கிறார். அது ரொம்ப நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியது. எந்த ஷா வந்தாலும் இங்க ஆள முடியாது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது, நாங்க யாருமே we are out of control அப்படின்னு சொல்றாரு. அதான் கேட்டு நான் பதில் சொல்றேன், டைம் கொடுங்க, நிறைய பேர் பேசியிருக்கேன். அதனால அதாவதுங்க 1949ல கட்சி ஆரம்பிச்சாங்க. 1969ல இவருடைய அப்பா ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் என்ன கோஷம் வைத்தார்? இந்திய ஒழிப்பு கோஷம் வச்சார். கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்தாங்க. பல்வேறு அப்பா மகன் இல்ல நீங்க தலைப்பு ப்ளீஸ் இங்க பாருங்க, எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க தலைப்புக்குள்ள நின்னு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியா பூரா மன்னர் பரம்பரையை வச்சு அரசியல் பண்றாங்க. ஜிகே நாகராஜ் இல்ல, நம்ம இந்தியா பூரா மன்னர் பரம்பரையை வச்சு பண்றது அரசியல் அவங்க தான் பண்றாங்க, நாங்க இல்ல. தமிழ்நாட்டுல மன்னர் பரம்பரை எல்லாம் திரு ராஜா ப்ளீஸ் திரு ஜிகே நாகராஜ், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தலைப்புக்குள்ள நின்னு பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறேன், நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறேன். 1949ல அந்த கட்சி ஆரம்பிச்சப்ப, திமுக ஆரம்பிச்சப்ப, அண்ணாதுரை ஆரம்பிச்சப்ப 28 பேர், கடைசி பேர்ல கருணாநிதி இருந்தது. எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம்? மத்த வாரிசுகள் எல்லாம் ஒரே குடும்பம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது மன்னராட்சி இல்லையா? இல்ல இப்ப நம்ம அது தலைப்பு இல்ல. நான் மறுபடியும் கேள்வி முன்வைக்கிறேன் திரு ஜி கே நாகராஜ். இல்ல லெட் மீ பி வெரி, நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன அனுமதிங்க சார், அப்பதான் என்னால கேட்க. 3 பேர் பேசினா என்ன கேட்க? ஒரு நிமிஷம் திரு ஜி கே நாகராஜ், ஒரே ஒரு நிமிஷம்.
இப்ப மாநில சுயாட்சி குறித்து முதலமைச்சர் பேசுகிறார். இப்போ ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி இது இயல்பான கூட்டணி இல்ல, ஏற்கனவே உங்களுக்குள்ளே இது கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திமுகவுக்கு இதையெல்லாம் ஹைலைட் பண்ணி மக்கள் முன்னாடி உங்கள் மீது விமர்சனங்கள் ஈஸியா வைக்கிற மாதிரி அதை நீங்களே எடுத்து கொடுத்திருக்கீங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இதெல்லாம் அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்கல்ல, வெப்பனா பயன்படுத்துவாங்கல்ல, அதான் முதலமைச்சர் செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அதை நான் கேட்கிறேன். நான் கேக்குறேங்க, நிச்சயமா முதலமைச்சர் அப்பட்டமாக பொய் பேசுறாருன்னு சொல்ல முடியும். நீட்ட ஒரே கையெழுத்துன்னு சொன்னாரு. மறுசீரமைப்பு 1972 இங்க ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு அடிப்படையில. ஆனா இங்க அமித்ஷா சொல்றது ப்ரோரோட்ட அடிப்படையில கொடுப்பன்ட்டாரு தெளிவா. மோடிஜி அவர்களும் சொல்லிட்டாங்க தெளிவா. இவங்கதான் மாறி மாறி பேசுறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களவையில மாநிலமே எடுக்கலாம், அவங்க எடுக்க தயாரா இல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்க என்னென்ன கோரிக்கை கொள்கைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் 1969-70 இருந்து இன்னைக்கும் அதான் சொல்றாங்க. 18 ஆண்டு காலம் காங்கிரஸ் உடைய ஆட்சியில இவர்கள் காங்கிரஸை தாங்கி பிடித்தார்கள். இங்க எமர்ஜென்சில அடிச்சு நொறுக்கி எமர்ஜென்சி நாயகர்கள் என்ன பண்ணாங்க, மீசாவில் என்ன பண்ணாங்க, கூட்டணி இவங்க வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக ரீதியான கூட்டணி 2 கட்சிகள் இணைறதை பத்தி இவங்க ஏன் எவ்வளவு கவலைப்படுறாங்க? அதான் சொல்றேன், பயம். இல்ல சார், இப்போ அதிமுக பிஜேபிக்கான கிரே ஏரியாவே நிறைய இருக்கா இல்லையா? இப்ப மும்மொழி கொள்கையில அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, நீட்ல நிலைப்பாடு என்ன, சிஏல நிலைப்பாடு என்ன, வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துல நிலைப்பாடு, இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. அதிமுக இப்போ அது சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறது, இல்ல என்ன முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனா இப்ப அதெல்லாம் திமுக சாதகமா அமையாதான்னு கேக்குறேன். மேடம், 1999 நம்முடைய திமுக இதுக்கு இந்த 4 விஷயத்துக்கு வாங்க. நீங்க 69ன்றீங்க, 71, 99, நீங்க கடந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வாங்கல. அப்ப என்ன பண்ணாங்க? அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணாங்க? இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டாங்க, அதன்படி செயல்பட்டாங்க. அதன்படி இங்க இருக்கிற பிரச்சனைகளை ஆய்வு செய்து நாங்களும் ஒரு ப்ரோகிராம் காமன் மினிமம் ப்ரோகிராம் வருங்கிற தெளிவா ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது பேசப்பட்ட விஷயம் தானே. நான் என்ன சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் ஆட்சி செய்ய முடியாதுன்னா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல பாட்டன் பரம்பரை சொத்தா? நீங்க தான் ஆட்சி செய்யணுமா? எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நீங்க வனவாசம் போனீங்க, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஒரு ஆட்சி செய்ய முடியல. ரொம்ப நிறைய ஹிஸ்டரி பேசிருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை பிறகு நம்ம தொடரலாம்.